விஷயம். ஹைதர் அலி சென்னை புகாரி 537வது ஹதீஸில் ஒரு சந்தேகம். இந்த ஹதீஸ் நரகின் கடும் வெப்பம் கடும் குளிர் பற்றி பேசுகிறது. எனது சந்தேகம், நரகில் ஏது குளிர்? இது குர்ஆனுக்கு முரணாக தெரிகிறது அப்படின்ற ஒரு புகாரியில் 537வது ஹதீஸுடைய கருத்தை பற்றி அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஹதீஸுடைய கருத்து இப்படி இருக்கேன்னு. அது ஹதீஸுடைய நேரடியாக அந்த அர்த்தத்தையும் சொல்லிட்டு கருத்துக்கு வருவோம். அவர் சொல்லக்கூடிய 537வது ஹதீஸ் 537வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அது 537 மட்டும் இல்லாமல் 536ம் 37ம் சேர்ந்து இணைந்து வருது. ஒரு சனதில் ஒரு அறிவிப்பாளர் வரிசையில் பாதி செய்தியை சொல்லிவிட்டு இன்னொரு நம்பரை போட்டு அதே செய்தியை தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கு. 36ஐயும் 37ஐயும் சேர்த்து ஒரு ஹதீஸ், 2 ஹதீஸாக நம்பர் போட்டிருப்பாங்க. 536 பாதி விஷயம் இருக்கிறது, 537 பாதி விஷயம் இருக்கிறது. 537ன்னு போடக்கூடியதுக்கு வந்து அறிவிப்பாளர் வரிசை போடலை, அதுதான் இதுக்குரிய அறிவிப்பாளர் வரிசை. முந்தைய 536க்கு எந்த சனதை சொல்லியிருக்கிறாரோ புகாரி, அதே சனதில் தான் இதுவும் இருக்கிறதுங்கிறதுனால இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஹதீஸ் தான். என்னை கேட்டால் இது நம்பரே போட்டிருக்கக்கூடாது. நம்பர் வந்து அவர் புகாரி போட்டது கிடையாது. பின்னாடி உள்ளவங்க அந்த நம்பர் போடுவாங்கள்ல, அந்த நம்பர் போடும்போது இந்த 2 ஹதீஸை பிரித்து போட்டாங்க. ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு நம்பர் போட்டிருக்கலாம், அந்த விஷயம் தனி விஷயம். இப்போ 536 37 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இதஷ்தத்தல் ஹர்ரு, வெப்பம் கடுமையாகும் பொழுது, அபரிது பிஸ்ஸலாத்தி, தொழுகையை வந்து குளிர்ந்த பிறகு தொழுங்கள். இது லொஹருக்கு வெப்பம் ஜாஸ்தியாக லொஹர்னு அங்கே வராட்டாலும் நம்ம விளங்கும் போது லொஹருக்கு தான் இது பொருந்ததுங்கிறது விளங்குறது. வேறு ஹதீஸுகளில் லொஹர்னு வேறு வருது. அப்போ இதஷ்தத்தல் ஹர்ரு, பகல் நேரத்தில் நண்பகலில் கட்டுமையான வெக்க அரிசின்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாக தொழுவுங்கிறாங்க. ஒரு 1 மணிக்கு சரியான வெக்கையாக இருக்குன்னு வைங்க, ஒரு 2:30 மணிக்கு தொழுவுங்க. கொஞ்சம் வெப்பத்தை குறைங்க. வெப்பத்தில் போய் நெருப்பு மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கும்போது ஏன் தொழுவுறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதஷ்தத்தல் ஹர்ரு, வெப்பம் கடுமையாக இருக்கும் பொழுது அபரிது பிஸ்ஸலாத்தி, தொழுகையை குளிர வையுங்கள். குளிர வையுங்கள்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், குளிரான நேரத்தில், அந்த வெப்பம் குறைந்த நேரத்தில் அது தொழுவுங்க சொல்லிட்டு, இன்ன ஷித்தத்தல் ஹர்ரி, இந்த கடுமையான வெப்பம் என்பது மின் ஃபைஹி ஜஹன்னம, நரகத்தினுடைய மூச்சுக்காற்று. இது நரகத்துடைய மூச்சுக்காற்றுனால தான் வெப்பமாக இருக்குது அப்படின்றும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக காரணத்தோடு வந்துடுது. அது இது வரைக்கும் 36, நீங்கள் சொன்ன 37 அடுத்து வருது. அடுத்து என்ன வருதுன்னா, ஒஷ்டகத்தின் நாரு இலா ரப்பிஹா, நரகம் அல்லாவிடத்தில் முறையிட்டது. யா ரப்பி, இறைவா, அக்கல பாதை பாலா, இந்த நெருப்பு என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிடுது. நெருப்பு அதானே செய்யும். நெருப்பு என்ன செய்யும்? எரிச்சு எல்லாத்தையும் தின்றுகிட்டே இருக்கும். அப்போ நெருப்பு அல்லாட்ட முறையிடுதான். இப்படி அக்கல பாலை பாலா, என்னுடைய நரகமாகிய என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிடுது. அவ்வளோ வெக்கையாக, அவ்வளோ கடுமையாக இருக்குது, கொதிக்குது அப்படின்னு அல்லாட்ட முறையிட்டுச்சான். அதினலஹா பி நஃபசைனி, 2 மூச்சு விடுவதற்கு அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுத்தான். 2 தடவை மூச்சு விட்டுக்க. மூச்சு இழுத்து விட்டுனா வெப்பம் குறைஞ்சிரும்ல. அங்கே நரகத்துடைய வெப்பத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி நரகம் என்ன செய்யுமா, இழுத்து மூச்சை வெளியே விடணும். அப்படி விட்ட நஃபசின் ஃபிஷ் ஷிதாயி நஃபசின் ஃபிஷ் சைஃபி, குளிர்காலத்தில் ஒரு மூச்சையும் கோடை காலத்தில் ஒரு மூச்சையுமாக 2 மூச்சு விட்டுக்க. இதெல்லாம் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருது. ஃபோஹோ, இதனால தான் அஷத்துமா தஜிதூன மினல் ஹர்ரி, நீங்கள் பார்க்கிற கடுமையான வெப்பம் இதனால் தான் உங்களுக்கு கிடைக்கிறது. அஷத்துமா தஜிதூன மினல் ஜம்ஹரீரி, நீங்கள் பார்க்கிற கடுமையான குளிரும் அதனால் தான் ஏற்படுகிறது. அதாவது 2 தடவை மூச்சு விடுதில்ல, ஒரு தடவை மூச்சு விடும்போது கட்டும் வெப்பமாக இருக்குது. நரகத்துடைய மூச்சு தான் அங்கே என்ன செய்ய வெப்பத்தை இங்கே ஒன்றாந்து சேர்க்கிறது. அதுக்கப்புறம் கடுமையான குளிர் இருக்குல்ல, அதுவும் அது நரகம் விடுற மூச்சு தான். அப்போ நரகம் வந்து குளிர்காலத்தில் நரகம் ஒரு மூச்சு விடும்போது பூமியில் சரியான வெப்பமாக இருக்கிறது. இன்னொரு மூச்சு விடும் பொழுது பூமி வந்து பயங்கர குளிராக போயிடுது. அந்த குளிருங்கிற நம்ம உணர்றோமே, இந்த குளிரும் நரகம் விடுகிற மூச்சியினால் தான் ஏற்படுகிறது. இந்த வெப்பமும் நரகம் விடுற மூச்சியினால் தான் ஏற்படுது. அதனால்
நீங்கள் வந்து நரகத்தினுடைய வெப்பமாக அந்த வெயில் இருக்கிற காரணத்தினால அந்த நேரத்தில் நீங்கள் தொழுவாமல் கொஞ்சம் லேட்டாக தொழுவுங்கன்றாங்க. இந்த சட்டம் சொல்கிற ஒரு அம்சம் வரைக்கும் ஓகே. ஆனால் இந்த ஹதீஸில் நீங்கள் என்ன கேள்வி கேட்குற சகோதரர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நரக மூச்சு விட்டால் வெப்பம் வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. அது எப்படி குளிர் எப்படி வரும்? நரக மூச்சு இழுத்து விட்டு அந்த மூச்சு வெப்ப காற்று தானே வரும். நரகத்திலேருந்து மூச்சை இழுத்து விட்டு பேச்சுக்கு நரகம்னு அது ஒரு பொருளாக வைத்து கொண்டு அதுலேருந்து மூச்சுன்னா அந்த காற்றை வெளியேற்றுறானே, அப்படி வெளியேற்றும் என்று சொன்னால் வரக்கூடியது வெப்பமாக தானே வரும், குளிர்ச்சி எங்கே வருங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதுபோக நரகம்னாலே வெப்பம் தானே, அது எப்படி குளிர் வரும்? அது குளிர் இருக்காத, இருக்கக்கூடாது, அதுக்கு மாற்றமாக இருக்குது, குரானுக்கு மாற்றமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இவர் கேட்குற விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் கேட்காத பல விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். முதல்ல ஹதீஸுங்கிற பேரில் நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் வந்து அதனுடைய அறிவிப்பாளரை பார்ப்பது போல் அதனுடைய கருத்தை நம்ம பார்க்கணும். எந்த ஒரு ஹதீஸ் சொன்னாலும், ஏன்னா ஹதீஸ் என்பது வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட ஒருவரோ ரெண்டு பேரோ அறிவிக்கிறது தான், ஒட்டுமொத்த உம்மத்தும் அறிவிக்கிறது கிடையாது. அந்த ஒருவரோ ரெண்டு பேரோ என்ன செய்யலாம், வந்து தவறாக மனப்பாடம் பண்ணியிருக்கலாம், தவறாக புரிஞ்சிருக்கலாம். அது மாதிரி உள்ள அடிப்படையில் அந்த செய்திகளை அறிவிச்சிருப்பாங்க. அந்த சஹாபியிடமிருந்து அடுத்து கேட்குறவர் இருக்கார்ல, அவர் ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் இருப்பார். அந்த இடத்துல கூட ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டிருக்கலாம். அவர் கரெக்டாக இருந்து அவர் மூணாவது ஆள்கிட்ட சொல்லுவார்ல, அந்த தலைமுறையில் கூட ஒருத்தர் இணைஞ்சிருக்கலாம். ரசூல்லா ஒன்று சொல்ல, அவர் ஒன்று சொல்ல, சேர்த்து சொல்ல, கடைசியில் ஹதீஸ் மாதிரி வந்துடலான்ற ஒரு வாய்ப்பு ஹதீஸுகளில் இருக்குது. குரான் அப்படி இருக்காது. குரானில் உள்ளதுன்னா குரானில் உள்ளது தான், எல்லாம் ஏகமானது அது குரான் தான். ஒன்று ரெண்டு அறிவிப்பாளர்களை கொண்டு குரான் வந்து நிரூபிக்கப்படாது. ஒட்டுமொத்த உம்மத்தை கொண்டு குரான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க, எழுத்தில் வேறு ஆக்கிட்டாங்க. இப்படி பல வகையில் அது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் குரான் என்பது. ஹதீஸ் என்பது ஒன்று ரெண்டு சஹாபாக்களை ஒருத்தர் அறிவிப்பார், இல்லாட்டி ரெண்டு பேர் அறிவிப்பார். அந்த ரெண்டு பேர்கிட்ட அறிவிக்கிறவங்க ரெண்டு பேராக இருப்பாங்க, அவங்ககிட்ட அறிவிக்கிற ஆள் ஒரு ரெண்டு பேராக இருப்பாங்க. இப்படி தான் இருக்கிறதுனால அவங்க சொன்னது நம்ம ஏற்றுக்கிறது தான் வேணும். அதில் ஒரு நெருடல், ஒரு தப்பு, ஒரு பிழை மாதிரி நமக்கு தெரிந்தால் இஸ்லாமிய பேசிக்கு மாற்றமாக இருக்குது, கண் முன்னாடி இருக்கிற உண்மைக்கு மாற்றமாக இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து கண்டறிந்தோம் என்று சொன்னால் இது நபிகள் சொன்னது இல்லை. நபிகள் வந்து நடைமுறையில் இருக்கிற உண்மைக்கு மாற்றமாக பேச மாட்டாங்க. ஏன்னா வஹியை கொண்டு தான் மாயன்ட்டு அனில் ஹவா, அவர் மனோ இச்சைப்படி எதையும் முகமது பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹியின் யூஹா, அறிவிக்கப்படுகிற வஹியை தவிர வேறு இல்லை. அவர் பேசுகிறது எல்லாமே வஹி, அல்லாஹ் சொல்லி தான் பேசுகிறாரு. அல்லாஹ் சொல்லி தான் பேசுகிறாருங்கும்போது அல்லாஹ் பேசினால் எப்படி 100% உண்மையாக இருக்குமோ அப்படித்தானே ரசூல்லா பேசினாலும் இருக்கணும். உண்மைக்கு மாற்றமான செய்தி ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறார், நம்ம ரசூல்லா சொல்கிறது கேட்கல, ரசூல்லா சொன்னாங்கன்ற சொல்கிறார். அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா இது ரசூல்லா சொன்ன மாதிரி தெரியல, இது வஹி மாதிரி தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருது. அப்படி வரும் என்று சொன்னால் நம்ம வந்து என்ன செய்யணும், உண்மைக்கு எதிராக அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்காதுன்ற அடிப்படையை மனசில் வைத்துக்கொண்டு, குரானுக்கு எதிராக ரசூல்லா பேச மாட்டார்கள் என்பது அடிப்படையை வைத்துக்கொண்டு, இது ஏதோ ஒரு மிஸ்டேக் நமக்கு தெரியாத ஒரு மிஸ்டேக் இருக்கிறது, இது நிராகரிச்சிடணும் அப்படிங்கிற முடிவு தான் வரணும், பொதுவானது. இது குறித்து பல சந்தர்ப்பங்களில் நம்ம விரிவாக விளக்கியிருக்கிறோம். இது பற்றி நூலும் ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நூலும் வெளியிட்டிருக்கிறோம். அந்த நூல் onlinepj.in onlinepj.in அந்த ஒரு வெப்சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம். onlinepj.co.in இந்த வெப்சைட்லேயும் இப்போ என்ன செய்யலாம், நீங்கள் வந்து அந்த நூலை படிச்சுக்கலாம் வேணும்டா, நிறைய காரணங்களோடு விளக்கியிருக்கிறோம். இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்னன்னு கேட்டால், நம்ம வெப்பம் வருதுல்ல, இந்த வெப்பம் எதனால் வருது என்பது வந்து ஒரு எல்கேஜி பாடம். இந்த வெப்பம் எதனால் வருது என்பதை எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். 1ஆம் கிளாஸ்லேயே இப்போ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வெப்பம் வருவதற்கு நரகங்கிறது நம்ம எங்கே இருக்குன்னு தெரியாது. நரகம் இருக்கிறது வந்து வானத்தெல்லாம் கடந்து, அதெல்லாம் மனிதன் எட்ட முடியாத தூரம். மனிதன் வந்து எட்டவே இல்லை. மனிதன் வந்து வானத்தை வந்து அவனுடைய அறிவாலும் எட்டவில்லை, ஆயுதத்தாலும் எட்டவில்லை, அவன் கருவிகளாலும் அவன் எட்டவில்லை. எங்கே இருக்குன்னே அவனு சொல்ல முடியலை. அது கீழே உள்ளதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்போ ஒரு அந்த பல கேலக்சியை, இந்த ஒரு கேலக்சியை தாண்டி அடுத்த கேலக்சியை நம்ம எட்டலை.
லட்சக்கணக்கான கேலக்ஸி இருக்குது. அந்த கேலக்ஸிலாம் முடிஞ்ச பிறகு தான் என்ன செய்யும், அந்த யூனிவர்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு தான் வானம் வரும். அந்த வானத்தில் 7 வானத்துக்கு கடந்து போய் அங்கே போய் தான் நரகம்ங்கிறத சொர்க்கம்ங்கிறத இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வெப்பம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியுது சூரியன்லேருந்து வருதுங்கிறது. வெப்பம் எதனால் வருது? சூரியன்லேருந்து தான் வெப்பம் பூமிக்கு வருகிறது. கோடை காலம் எதனால் வருது? கோடை காலம் குளிர்காலம் வருவதற்கு ஏற்றவாறு அந்த பூமியவே எல்லாம் இணைஞ்சிருக்கான்னா அப்படியே அதனுடைய சுழற்சியை வந்து கிராஸாக தானே வச்சுருக்கான். 20-22 டிகிரி சாஞ்சி தானே சுற்றுது. இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் பூமி இப்படி தான் சாஞ்சாப்பில் சுற்றுது. அது சாஞ்சாப்பில் சுற்றுறதுனால தான் என்ன செய்கிறது, சில நேரங்களில் வெயில் சூரியனுக்கு கிட்ட போகும்போது வெக்கையாக இருக்கிறது. இப்போ இந்த சூரியன்லேருந்து விலை அதிக தூரத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் குளிராக போயிடுது என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதை வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அப்போ நரகம் வந்து மூச்சு விடுறது, நரகத்தினுடைய மூச்சு இங்கே வரைக்கும் வருதா? நரக மூச்சினால தான் இந்த வந்து இந்த பூமியில் வந்து வெப்பம் வருதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இல்லை. எது கண்ணு முன்னாடி இதனால தான் வருதுன்னு தெரிகிறது. கண்ணு முன்னாடி ஒரு நாளைக்கு சூரியனை உதிக்கலை, வெப்பம் இருக்காது. சரியான மழை கொட்டுன்னு கொட்டுது, வெப்பம் இருக்காது. அப்போ வெப்பம் வந்து இந்த சூரியனுடைய தாக்கத்தினால் தான் பூமியில் நம்ம வெப்பத்தை உணர்கிறோம். சரியா? அப்போ சூரியனால் தான் வெப்பத்தை நம்ம உணர்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு மாற்றமா வெப்பம் எதனால் உனக்கு வருது தெரியுமா? அங்கேருந்து நரகம் மூச்சு விடுறது தான் இங்கே வருதுன்னு அப்படி இருக்குமே என்று சொன்னால், நரகம்ங்கிறது நம்ம ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த வெப்பம் எதனால் வருதுங்கிறது துன்யா சம்மந்தப்பட்ட நம்ம அறிந்து கொள்கிற விஷயம் தானே. அதை நம்ம அறிந்து கொள்ள நரகத்தைங்கிறது. ஆனாலும் அது இல்லாத ஒரு காரணம் நமக்கு தெரியுது, அந்த வெப்பம் சூரியனால தான் வருது நல்லா தெரியுது. அப்படின்னு இருக்கும் பொழுது இது வந்து அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இது வந்து அல்லாஹ்வுடைய ரசூலின் கூற்றாக இது இருக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, குளிர் காலத்தில் ஒரு மூச்சு விடுது, வெயில் காலத்தில் ஒரு மூச்சு விடுது, 2 தடவை தான் மூச்சு விடுதுன்னு அது வருது. இந்த குளிர்காலம்னு சொல்லி உலகத்தில் ஒரே சீசனாக இருக்குது. குளிர்காலம்னு சொல்கிறீங்களே, குளிர்காலம்னா எல்லா உலகம் முழுசும் அது குளிர்காலமாக இருக்குமா? இருக்காது. அதாவது பூமியுடைய தென் துருவத்தின் பகுதி இருக்குல்ல, அந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா, சிலி, இந்த மாதிரி நாடுகளில் எல்லாம் ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் குளிர்காலம் எப்படி வருது? ஜூனில் ஆரம்பிக்கு 3 மாதம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாதத்துக்கு குளிர். எந்த நாடுகளில்? ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா, சிலி, இந்த மாதிரி நாடுகளில் அப்படி வருது. அதே நேரத்தில் வந்து வடதுருவத்தின் வடப்பகுதியில் இருக்குல்ல, பூமி வடதுருவத்தின் பக்கத்தில் இருக்கிற கோலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா, அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய நாடுகள், சீனா, ஜப்பான், இந்த நாடுகளில் எல்லாம் டிசம்பரில் இருந்து பிப்ரவரி வரைக்கும் தான் குளிர். டிசம்பரில் நம்ம இந்தியாவில் குளிராக இருக்குல்ல, டிசம்பரில் குளிராக இருக்கும், ஜனவரியில் குளிராக இருக்கும், பிப்ரவரியில் இருக்கும். அப்போ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அந்த 3 மாதம்தான் இங்கே குளிராக இருக்குது இந்தியாவில். அப்போ குளிரில் மூச்சு விட்டுருந்துச்சுன்னா உலகம் பூரா குளிராவில் இருக்கணும். அதனால தான் சூரியன் நாள் என்று சொன்னால் அந்த சூரியன் வந்து அந்த 22 டிகிரி அதை சாஞ்சி சுற்றுறதுனால அந்த சூரியனுக்கு நெருக்கமாக உள்ள பகுதியில் வெப்பமாக இருக்கு, சூரியனை விட்டு தொலைவாக உள்ள பகுதியில் என்ன செய்யும், வெப்பம் குறைஞ்சதுனால குளிராக இருக்கும்னு ஒரு ரீசன் அதில் இருக்குது இந்த மாறுவதற்கு. ஆனால் நரகம் மூச்சு விட்டதுனால தான் வருதுனீங்கன்னா குளிர்காலம்ன்றே ஒன்று இல்லையே, உலகம் பூரா ஒரே மாதிரியான குளிர்காலம் இல்லையே. அதே மாதிரி வந்து இதை விட்டுருங்க, துருவத்தில் எப்படி இருக்கு? துருவம் இருக்கு, வட துருவம், அதாவது பூமி சுற்றுதில்ல, பூமியில் சுத்தாத பகுதி எது? அந்த துருவம் அச்சில் மாட்டிட்டீங்கன்னா, இப்படி ஒரு அச்சில் இப்படி மாட்டிட்டேன்னு வைங்க, சுற்றி விட்டீங்கன்னு சொன்னால் நடுவில் உள்ள வேகமாக சுற்றும். இந்த அச்சில் மாட்டிருப்பீங்க, அந்த இடத்துல சுழற்சி இருக்காதுல்ல, சுத்தாது அந்த இடத்துல. அந்த மாதிரி பூமிக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால் அந்த துருவ பகுதியில் சுற்றுதல் இருக்காது, நம்ம உணர முடியாத அளவில் என்ன செய்யும், அதனுடைய சுற்றுதல் இருக்கும். அதனால துருவ பகுதியில் எப்பவும் குளிராக தானே இருக்கு. வடதுருவம் போயிட்டீங்கன்னு சொன்னால் 3 மாதம் குளிர், 3 மாதம் வடதுருவம்னா ரஷ்யாவுக்கு மேலே போயிட்டீங்கன்னு வைங்க, அந்த அண்டார்டிகா அந்த மாதிரி போயிட்டோம்னு சொன்னால் காலமெல்லாம் குளிராவில் இருக்கும், எப்போவுமே பனி உறைஞ்சல் இருக்கும். எல்லா காலத்துலேயும் பனி உறைந்திருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இருக்குது.
அப்போ குளிர்காலம் என்னமோ அந்த அரபு நாடை மட்டும் பார்த்த ஒரு ஆள் சொன்ன மாதிரி அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கே தவிர அகில உலகத்தையும் படைத்த இறைவனுடைய சொல்லு மாதிரி அது இருக்கலை. அப்போ இறைவனுக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போ அந்த மூச்சு விடுறதுனால தான் இங்கே குளிர் ஏற்படுதுன்னு நீங்கள் சொல்லுவீர்களே. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உலகம் முழுசும் குளிர் ஏற்படல. உலகம் முழுசும் குறிப்பிட்ட கூடத்தில் வெப்பம் ஏற்படணும், அப்படி ஏற்படலை. ஒரு பக்கம் வெப்பமாக இருக்கும்போது ஒரு பக்கம் என்ன செய்கிறது, ஒரு இலையுதிர் சாந்தமான பருவ காலமாக இருக்கிறதுலாம் வருகிறது. அது மாதிரி சிங்கப்பூர், இலங்கை, மாலத்தீவு இந்த தீவுகளுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று 4 பக்கமும் காற்று வீசுகிற காரணத்தினால மிதமான வெப்பம் இருக்குது அங்கெல்லாம். இப்படி இந்த வெப்பம் என்பதற்கு குறிப்பிட்ட ஒரு சீசனே இல்லை, ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. அப்படி தான் இந்த பூமியுடைய அமைப்பும் அதனுடைய சுழற்சியும் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நரக மூச்சு விடுறதுனால வருதுங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு உண்மைக்கு மாற்றமாக இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி என்ன பார்க்குறோம், வெப்பம் எதனால் வருதுன்னு பார்க்குறோமோ அதுக்கு மாற்றமாக இருக்கிறது. சூரியனால் தான், சூரியன்றது வெளிச்சம் வருதில்ல, 8 கோடி மைலுக்கு மேலே இருக்குது சூரியன். அங்கேருந்து அந்த சூரியன் என்ன செய்கிறது, நம்ம பூமியில் படும் பொழுது நமக்கு வெப்பம் வருது. அது சூரியன் மட்டும் கூட காரணம் கிடையாது. அந்த வெப்பம் அதுக்கு காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாம் சேர்ந்து காரணம். அதெல்லாம் சூடான பிறகு தான் நமக்கு வெப்பமே வருகிறது. அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம இந்த வெப்பத்துக்கு காரணம் என்னங்கிறத இன்றைக்கி 90% மக்கள் படிப்பறிவின் மூலமாக விளங்கி வைத்திருக்கிற ஒரு காலத்தில் இதை என்ன செய்வாங்க, என்னடா இப்படி இல்லாமல் வெயில் நேரத்தில் தொழுகை லேட்டாக தொழுகுங்கிற வரைக்கும் ஹதீஸ். அதுக்கு அதை விளங்குற சகாபி என்ன செய்வாங்க, சமயத்தில் சொந்த சரக்கை விட்டு அடிச்சிருவாங்க. குளிர் காலத்தில் ஏன் தொழுதுனுவா, நரகம், அது நரகத்தினால தான் அப்படின்னு சொல்லி யாரோ டெவலப் பண்ணியிருப்பாங்களே தவிர நம்ம சட்டத்துக்கு எடுத்துக்கிறோம். இந்த ஹதீஸில் எதை எடுத்துக்கணும்னு கேட்டால், வெயில் காலம் வந்தால் கொஞ்சம் அது சரிதானே, வெயில் நேரத்தில் போட்டு நெத்திலாம் சூடாக இருக்கும், மண் தரையில் தொழுவாங்க, காலெலாம் பொசுக்கும், துளைக்கு மக்கள் வருவதற்கே முடியாது, வெயிலில் நினைஞ்சிறேன், உடம்புல குளுக்கோஸ்லாம் இறங்கி போயிடுறேன். அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக வேண்டி லேட்டாக தொழுவுங்கன்னு சொன்னால் அந்த ரீசனும் அந்த தொழுகை தள்ளி போடுவதும் அது ஓகே, அது அந்த அளவுக்கு உள்ள ஹதீஸை நம்ம ஏற்றுக்கிறோம். எதனால் இந்த வெப்பம் ஏற்பட்டுச்சு தெரியுமா, நரகம் மூச்சு விட்டதுனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோமே. ஆனால் அப்போ இது சரியில்லைங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நரகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது 78வது சூறாவில் 24வது வசனத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், லா எதூக்கூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா, அந்த நரகத்தில் குடிபானமும் அவங்களுக்கு கிடைக்காது, குளிரையும் உணர மாட்டார். குளிர் இல்லைங்கிறான், நரகத்தில் குளிர் இல்லைன்னு குர்ஆன் சொல்லுது. குடிக்க தண்ணி இருக்காது, இல்லா ஹமீமன், கொதிக்கப்பட்ட நீரை தவிர வேற ஒரு தண்ணி கிடைக்காதுன்னு, தண்ணிக்காவது ஏதோ ஒன்று கிடைக்கும்னு சொல்லி போடுறான். ஆனால் குளிர் கிடையாதுங்கிறானே, நரகண்டால குளிர் கிடையாது, அந்த குளிர்ச்சியை உணர மாட்டார்கள் இருக்கிறது. அப்போ என்ன, குளிர் மூச்சு விடுறது, மூச்சு விடும்போது குளிர் காலத்தில் ஒரு மூச்சு விடுகிறது, கோடை காலத்தில் மூச்சு விடுறது, அந்த மூச்சு தான் குளிராக இங்கே பிரதிபலிக்குதுன்னு சொன்னால், அப்போ நரகத்தில் அதில் குளிருங்கிற ஒரு தன்மையும் நரகத்தில் இருக்குன்னு தான் அர்த்தம். அதாவதுங்க, வெப்பமாக இருக்கிற ஒரு நெருப்பு துருத்தி வச்சுருப்பாங்க, இரும்பு கொல்லர்கள் இருப்பாங்கள்ல, இரும்பு பற்ற வச்சுக்கிறவங்க, அவங்க நெருப்பை உண்டாக்குறதுக்காக வேண்டி இப்படி காற்றை துருத்தி மாதிரி ஊதுவாங்க. ஊத என்ன செய்யும், அந்த நெருப்பு பற்றிக்கிட்டு எரியும். அந்த காற்றை அவங்க பீச்சு அடிக்கும் பொழுது அந்த காற்று எப்படி வரும்னா ஹீட்டாக சூடான காற்றாக தான் வரும். சரியா? சரி. அதே நேரத்தில் ஏசியில் போட்டு காற்று வந்தால் எப்படி சூடாக வரும்? வராது. அப்போ ஹீட்டர் போட்டிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடியது சூடாக வரும். இந்த ஏசியை போட்டிங்கன்னு சொன்னால் அதுலேருந்து வரக்கூடியது ஜில்லுன்ட்டு என்ன வரும். அப்போ என்னன்னு கேட்டால், அதில் என்ன தன்மை இருக்குது அதை வெளியேற்றுது. இப்போ நரகத்தில் நெருப்பு தான் இருக்குங்கும்போது 2 காலத்துலையும் வெப்பம் தானே வரணும். குளிராக உலகத்தையெல்லாம் குளிர செய்கிற அளவு குளிர் வரும் என்று சொன்னால், அப்போ நரகமே ஐஸ் கட்டியாக இருக்கணும். நரகமே என்ன செய்யுது, 6 மாதத்துக்கு ஐஸ் கட்டியாக இருக்கும், 6 மாதத்துக்கு நெருப்பாக இருக்கும். அப்படின்னா தான் ஐஸ் கட்டியால் ஆன நரகம் மூச்சு விட்டால் குளிர் மூச்சை விடும். பேச்சுக்கு இங்கே வர்றதுக்கு எட்டாது. அதெல்லாம் 2வது மிஸ்டேக்கும் வருதில்ல. அப்போ இந்த நரகத்தில் குளிர் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் லா எதூக்கூன ஃபீஹா பர்தன் எல்லாம் சொல்கிறானே, பர்து இல்லைங்கிறானே. பர்துன்னா இது இப்ராஹிம் நபி நெருப்புல தூக்கி போட்டாங்கல்ல,
அப்போ அல்லாஹ் சொல்கிறான், குல்னா யானாரு கூனி பர்தம் வசலாமா, நெருப்பே நீ பருதாயிரு, அந்த சூடு இல்லாமல் ஆக்கிருன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அதான் பருதுங்கிறது. பருதுன்னா அத்தைய இந்த தொழுகையில் ஓதுறீங்கல்ல, அல்லாஹும பாயித் பைனி, அதில் என்ன செய்வீங்க, அல்லாஹ் முசில் ஹத்தாயாய பில் மாய் ஒரு சல்ஜி ஒரு பரத்துங்கிறீங்கல்ல, ஐஸ் கட்டி, ஐஸ் பனிக்கட்டியால் என்னுடைய பாவத்தை கழுவாயாகண்டு, அதுதான் பருதுங்கிறது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, லா எது குணபிகா பர்தன், இந்த நரகத்தில் பர்த உணர மாட்டார்கள், குளிர் இருக்காது, வெந்து சாவுற நெருப்பு தான் இருக்குமே தவிர, சாவுறதில்ல, சாவு தான் வராத, வெந்து போகக்கூடிய நெருப்பு தான் இருக்குமே தவிர அதில் என்ன வராது, குளிர் கிடையாது. அப்போ குளிர் கிடையாதுன்னு குரான் சொல்லுது, குளிர் இருக்குதுன்னு ஹதீஸ் சொல்லுதா, எதை நீங்கள் ஏற்றுக்குருவீங்க? அதுக்கு குளிர் மூச்சு விடுதுன்னா அது குளிராக இருந்தால் தானே மூச்சு விட முடியும். அதுக்கு ஐஸ் கட்டி நிரப்பப்பட்டதுலேருந்து மூச்சு வந்தால் தான் அதுக்கு ஜில்லுண்டு காற்று வரும். நெருப்பு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறன்னு காற்று வந்தால் தான் சூடாக காற்று வரும். அப்போ இந்த ஹதீஸில் புகாரில் தான் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய இந்த கருத்துப்பட உள்ள ஹதீஸ் புகாரி முஸ்லிம் எக்கச்சக்கமான இடங்களில் வருகிறது. நம்ம என்ன பண்ண, நெருப்பில் உலகத்தில் வர இதை சொல்கிற ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வெப்பம் எதனால் வருதுன்னு இதையெல்லாம் நமக்கு ஆன்மீகத்தை சொல்லித்தரக்கு வந்தாங்க. இது வெப்பம் எப்படி வருதுன்னு மனுஷன் அவன் கற்றுக்குறான், அவன் தெரிஞ்சுக்கிறான். அதனால் இந்த விஷயத்தை கற்றுத்தர தப்பு தப்பாக கற்றுருவாங்க. அப்போ இதை இதை கேட்டால் அவங்க சொந்த அறிவுக்கு பொருந்தாட்டி மறுக்கிறாங்கம்பாங்க. அறிவை கொண்டு தானே மனுஷனை. அப்போ என்ன செய்யணும், சொந்த அறிவுக்கு பொருந்தாருன்னு ஏற்றுக்குருவீங்களா? இதனால தான் வருதுன்னு சொல்ல போகிறீங்களா? அப்போ குரானுக்கு பச்சையே மாற்றமாக இருக்க. அதனால் இந்த ஹதீஸில் தொழுகை நேரத்தை லொஹர் தொழுகையை லேட்டாக்குங்கள் என்பது வரைக்கும் தான் நம்ம ஏற்றுக்கிற முடியும். அதுக்கு சொல்கிற அந்த ரீசன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதே கிடையாது. எந்த ஒரு பொது அறிவு உள்ளவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது குரான் அந்த மாதிரி விஷயத்தான் நான் சொல்லுது. இரவு பகல் வருவதை மாறி மாறி வருதுன்னு நல்லா சொல்கிறானே, அதுக்கெல்லாம் இந்த சூரியத்தை வச்சு தான் நல்லா சொல்கிறான். குல்லுன் ஃபி வழக்கம் எஸ்பகூன், அனைத்தும் அதனுடைய பாதையில் நீந்தி கொண்டு இருக்கிறேங்கிறான். ஒகத்திலாஃபில் லைலி வண்ணஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதில் சிந்திச்சு பாடுறா, உனக்கு அத்தாட்சி இருக்கும். அதை போய் எல்லாம் சிந்திக்க சொல்கிறான். இங்கே சிந்தனையை இல்லை, மழுங்க செய்யுங்கிற மாதிரி இந்த செய்தி அமைந்திருக்கிறது. சிந்திச்சு பார்த்தா என்ன விளங்க, எதுக்கு இரவு வருது, எதுக்கு பகல் வருது, ஏன் பகலில் சூடாக இருக்குது, இரவுல ஏன் குளிர்ச்சியாக இருக்குன்னா அதெல்லாம் சிந்திச்சு பார்த்து விளங்குற விஷயமாகத்தான் நமக்கு எல்லாம் கற்றுத்தர்றான். அதனால இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் கிடையாது. நீங்கள் இவர் கேட்டது குளிரை வச்சு மட்டும் கேட்டார். குளிர் நரகத்தில் ஏதுன்னு கேட்டார். அது சரி தான், அல்லாவே குளிர் இல்லைன்றான். அதுக்கு குரானுக்கு மாற்றம்ங்கிற ஒரு விஷயத்தோட கேள்வி கேட்ட சகோதரர் கேட்காத சில விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். வெப்பம் வருதுங்கிறதே எல்லா பக்கம் ஒரே மாதிரி வராது, குளிர் எல்லா பக்கம் ஒரே மாதிரி வராது. 365 நாளும் குளிராக உள்ள பகுதிகளும் என்ன இருக்கிறது, பூமியில் இருக்கிறது, துருவ பிரதேசங்கள் இருக்கிறது. அப்போ அதுக்கு யார் மூச்சு விட்டது? இப்படி பல கேள்விகள், பல கேள்விகள் இடக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் இருக்கு. வஹீல் வர்ற வார்த்தை அப்படியா இருக்கும்னா தெரிச்சு விடுற மாதிரி இருக்காது.